இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கும்போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். முதலாவது வந்தபோது வனாந்திரமான ஒரு இடம், ஜனங்களுக்கு புசிப்பதற்கு எதுவும் இல்லை. கர்த்தர் அவர்களை அமர வைத்து அற்புதமான ஒரு கிரியை அங்கே நடப்பித்தார். கொஞ்சம் அப்பங்கள், கொஞ்சம் மீன் இருந்துச்சு. அதை எல்லாவற்றையும் பெருக பண்ணி ஜனங்கள் திருப்தியாய் புசிக்கும்படி அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். மீண்டும் படகில் ஏறி மறுகரைக்கு போகிறார். இயேசு கிறிஸ்து மறுகரையில் இருப்பதை அறிந்து ஜனங்கள் மீண்டும் கால்நடையாய் அவரிடத்தில் செல்லுகிறார்கள். செல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் அப்பம் புசித்ததினால் வருகிறார்கள் என்று சொல்லி நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை போன்ற சத்தியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என தம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்க ஆரம்பித்தார். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யார் வேண்டுமானாலும் இயேசுவின் இடத்துல வரலாம். எப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானாலும் வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த அழைப்பு இந்த பூமியிலே எப்பேற்பட்ட துன்மார்க்க செயலில் இருக்கிறவனுக்கும் சேர்த்துதான் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிருபை. யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் இயேசுவினிடத்துல வந்தால் அவர்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. யார் வேண்டுமானாலும் இயேசுவினிடத்துல வரலாம். ஆனால் வந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை கர்த்தர் கற்றுத்தருகிறார், காண்பித்து தருகிறார். நன்றாய் கவனியுங்கள். யார் வேண்டுமானாலும் இயேசுவினிடத்தில் வரலாம். ஆனால் வந்தவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கை, ஒரு வழிமுறையை, ஒரு வாழ்க்கைக்கு வேண்டிய முறையை கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். நீங்கள் இந்த 6வது அதிகாரம் ஆரம்பம் முதல் பார்த்தீர்களானால் தெரியும், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் கர்த்தர் இந்த வழிமுறையை சொல்ல ஆரம்பித்த போது, வாழ்வின் முறையை, நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்களை ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்த போது ஜனங்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல் 66வது வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். கவனிங்க, அற்புதம் நடந்த போது, அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்த போது ஜனக்கூட்டம் பெருகினது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை இயேசு வெளிப்படுத்தின போது, அதை அடைய, அதை பெற்றுக்கொள்ள வாழ வேண்டிய வழிமுறையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்த போது அநேகர் அவரை பின்பற்றாமல் பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் காண்பிக்கிறது. அப்பொழுது சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார்கள், இயேசுவே, எல்லாரும் போயிட்டாங்க. வரும்போது திரள் கூட்டம் இருந்தது, அற்புதம் நடந்த போது அநேக கூட்டம் இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த உபதேசத்தை பேசின போது ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்கள் என்று சொல்லும்போது இயேசு உடனே உபதேசத்தை மாற்றவில்லை, வார்த்தையை மாற்றவில்லை. ஜனக்கூட்டத்தை சேர்த்து கொள்வதற்காக, போன கூட்டத்தை திரும்பி கொண்டு வருவதற்காக ஜனங்கள் கேட்டார் போல அவர் ஒரு நாளும் ஒருபோதும் தம்முடைய வார்த்தையை வளைக்கவில்லை. ஆமென். மாறாக இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கும் போக மனதா இருக்கிறதா என்று. இந்த கேள்வியை இயேசு கேட்கிறார் என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன தெரிகிறது? அவர் யாருக்காகவும் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். அவர் சொன்னதுதான். உங்களுக்கு போக மனதா இருக்கா என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? அப்பா, நாங்க உம்மிடத்தில் வந்தது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவோ அப்பம் புசிப்பதற்கோ அல்ல, மோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. தேவன் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்த ஆசீர்வாதங்களிலே பிரதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். உண்மைதான், நாம் பலப்பட்டோம், நமக்காய் சாபமானார், நாம் ஐஸ்வர்யவான்களானோம். எல்லாம் உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனால் இயேசு சிலுவையில் மரித்ததின் பிரதான நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. ஆமென். நித்தியத்துக்காக கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் எவ்வளவு கண்டிக்கப்பட்டாலும் அவரை விட்டு விலக மாட்டார்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் விலகி போவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதுதான் இந்த 6வது அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் எதற்காய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? எந்த நோக்கத்துக்காய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? இம்மைக்கான காரியம் கிடைக்காதவுடன் பிரிந்து செல்லுகிற கூட்டமாக இருக்கிறோமா? இல்லை. கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி பேதுரு இயேசுவோடு இருந்தது போல அவரை பற்றி கொண்டு வாழுகிறோமா? நித்தியத்தை லட்சியமாக்கி இயேசுவோடு நடக்க பழகுவோம். இம்மைக்கான காரியங்கள் நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இம்மைக்காக மாத்திரம், அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15 இம்மைக்காக மாத்திரம் அவரிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்பது அது மற்றவர்களை விட நம்மை பரிதாபம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். இயேசு வந்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தமாய் அளித்திருக்கிறார். இதற்காக அவர் செலுத்தின கிரயம் தம்மையே தந்திருக்கிறார். நித்திய ஜீவன், அதுவே நம்முடைய லட்சியம். முதலாவது அதை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரலோக தகப்பனே, இம்மைக்கானவைகளுக்காக மாத்திரம் உம்மை தேடுகிற மற்ற பிரிந்து சென்ற மற்ற மனிதர்களைப் போல காணப்படாமல் அப்போஸ்தலர்களைப் போல நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரே லட்சியத்தோடு உம்மை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? எவ்வளவு ஏக்கத்தோடு பேதுரு இந்த வார்த்தைகளை உமக்கு முன்பாய் சொல்லியிருப்பார். ஆண்டவரே, எஸ் ஃபாதர், எங்களுக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்லை தகப்பனே. உம்மை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் உம்மை பற்றி கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.